இது ஒரு சேனல்ல நான் அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். அதை பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆனதால தான், ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதால தான் இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் இவங்களை பத்தின இந்த ஸ்டோரி. இந்த வீடியோ முக்கியமா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வீடியோவா இருக்கும். நம்ம லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். சில நேரத்துல நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் என்னடா பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல கலங்கி நிற்போம். பட் பிசிக்கலா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே பிளைண்ட் ஆயிடும், ரொம்ப பிளாங்க் ஆகி என்னடா வாட் இஸ் நெக்ஸ்ட், என்னடா பண்றது அப்படின்னு நிற்போம். சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ்ல கை போயிடும், கால் போயிடும், இல்ல ஏதாவது டிசீஸ், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பேச போறது ஒரு கேர்ளை பத்தி தான். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அவங்களுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் என்ன, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து அவங்க எப்படி அவங்களை ஓவர் கம் பண்ணாங்க, யாரால எந்த ஒரு மோட்டிவேஷனால அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்தது யாரு, இதை பத்தியில தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. எஸ், இந்த வீடியோ கண்டிப்பா வந்து கேர்ள்ஸ் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்கும். ஒரு கேர்ளை பத்தின ஸ்டோரி இது. பட் ஈவன் பாய்ஸ்க்கும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா அமைத்துக்கு. ஏன்னா பிரச்சனைன்றது எல்லா லைஃப்லயும் தான் இருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லா லைஃப்லயும் தான் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாபிக் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அம்பிகான்னு சொல்லி ஒருத்தர், அவங்க வந்து சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் பரதநாட்டியம் டான்சர். அவங்க அப்பா வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு பெரிய சிங்கர். அவங்க லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. பட் சடனா பாத்தீங்கன்னா அவங்க மல்டிபிள் ஃப்ளோரோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸால வந்து அட்டாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க லைஃப் தலைகீழ மாறுது. என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்றது, எப்படி நம்ம லைஃப் இதுக்கு மேல எப்படி போவோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு பெரிய சிங்கர். இவங்க வந்து பரதநாட்டியம் டான்சர், பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் போயிட்டு பரதநாட்டியம் டான்சரா இருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய தலைவரோட படங்கள் வந்து அங்க நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பாஷா படம் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த படத்தை பார்க்க போறாங்க இவங்க. அந்த படத்தை பார்க்க போகும்போது இங்க தமிழ்நாட்டுல, இந்தியால எப்படி ஒரு மாஸ் கிரேஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிரௌடு, அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு கிரேஸ். அதை பார்க்கும்போது இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்னடா இது, இந்த இடத்துல கூட இந்த மனுஷனுக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்னு இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து அவங்க தீவிரமான ரஜினி ஃபேனா மாறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ரஜினியை பிடிக்கும், ரஜினி படங்கள் பார்ப்பாங்க. பட் இந்த பாஷா படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க தீவிரமான ரஜினி ஃபேனா ஆயிடுறாங்க. சோ இப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்ல சடனா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைக்ளோன், என்ன அப்படின்னா ஒரு பெரிய புயலே அடிக்குது. என்ன அப்படின்னா மல்டிபிள் ஃப்ளோரோசிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் அவங்களை அட்டாக் பண்ணுது. ஸோ இதனால அவங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆஃப் ஆகிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல லைஃப்ல. எதுக்கு மேல நம்ம லைஃப் என்ன எதுவுமே தெரியல அவங்களுக்கு. இதுக்கு மேல நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க. இப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அப்போ 2013 டைம்ல இவங்களுக்கு வந்து ரஜினியோட பர்த்டே, நம்ம எப்படியே தலைவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமே ஆசைப்படுறாங்க. ஸோ இங்க ட்ரீட்மெண்டா தலைவரோட பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம தலைவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம், அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தலைவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா NDTVல வந்து 25 லிவிங் லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல வந்து ரஜினி சாருக்கு, நம்ம தலைவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டக்டர் டு லெஜெண்டரி ஐகானிக் அவார்டு அப்படின்னு சொல்லி, கண்டக்டர்ல இருந்து லெஜெண்டரி ஐகானிக் அவார்டு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து இருக்கிற, அதுக்கு என்ன ரீசன் சொல்லி அது மாதிரி ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சை கேட்டு அவங்க அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது இந்த ஸ்பீச்சை கேட்டு. சோ இதுக்கு மேல நம்ம லைஃப்ல நிச்சயமா நம்ம ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால சாதிக்க முடியும், திஸ் இஸ் நாட் அ எண்ட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சோ எகைன் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கு. சடனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வருது. அப்போ ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு அவங்க டாக்டர் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு மினிமம் 5 மில்லியன் வந்து ஸ்டெம் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். அது இம்ப்ரூவ் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மில்லியன் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்ப டாக்டர் சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு இன்னும் நாளைக்குள்ள மினிமம் 2 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து அபார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அந்த டைம்ல அவங்க மனசை தளர விடாம சரி ஓகே நமக்கு நிச்சயமா கிடைக்கும், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வந்து பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் நம்ம தலைவர் பேசின அந்த ஸ்பீச்சை வந்து அவங்க கேட்கறாங்க. பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்ல அவர் பேசின ஸ்பீச்சை கேட்டுட்டு அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அது அடிக்கடிக்கு திரும்பி கேட்கறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா அவங்க மனசையும் அவங்க உடம்பையும் வந்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு மனுஷனோட ஸ்பீச் எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு உயிரியே கொடுத்திருக்கு, ஒரு எனர்ஜியை கொடுத்திருக்கு. பிகாஸ் நெக்ஸ்ட் டே டாக்டர் வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 8 மில்லியன் 5 மில்லியன் தேவைப்பட்டது, 3 மில்லியன் ஆல்ரெடி இருக்கு, 2 மில்லியன் கம்மியா இருக்கு. அந்த 2 மில்லியனே வருமானு நினைக்கிற போது இந்த ஸ்பீச்சை கேட்டு அவங்க அவ்வளவு ஹாப்பியா அவங்க ரிலாக்ஸ் பண்ணி அவ்வளவு ஒரு மைண்ட் செட்டை வந்து அந்த ப்ரெஷர் எல்லாம் எடுத்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்மான மோடுக்கு வந்ததால அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டெம் செல்ஸ். சோ அப்ப அந்த டாக்டர் சொல்லிருக்காங்க, நீங்க இன்னும் 2-3 டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீச் வந்து அவங்கள அவ்வளவு மோட்டிவேட் பண்ணிருக்கு. லைஃப்ல நம்ம யாருக்காவது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்க லைஃப் அதை நோக்கி நீங்க உங்க லைஃபை டிராவல் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இன்னைக்கு ரஜினி சார் மாதிரி நாளைக்கு நீங்க யாராவது அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவோ இன்ஸ்பைராவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ உங்களோட தகுதிகளை உயர்த்திக்கங்க, உங்களோட மைண்ட் செட்டை வந்து எலாபரேட் பண்ணுங்க.
கோலை செட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்பீச் வந்து அவங்களை இவால்வ் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா இது எப்படியோ யார் வழியாவோ ரஜினி சாருக்கு போய் ரஜினி சாருக்கு தெரிஞ்சு ரஜினி சார் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு. அதுல வந்து ரஜினி சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அம்பிகா யூ வில் கெட் வெல் வெரி சூன், கவலைப்படாதமா, நீ ரொம்ப சீக்கிரமா குணமாவோ, உனக்காக நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நிச்சயமா நீ ரொம்ப சீக்கிரம் குணமாய் வருவ அப்படின்னு சொல்லி ஆறுதலா அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட வார்த்தை ஒருத்தரோட லைஃபையே மாத்துது. ஒருத்தரோட லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது முடிஞ்ச லைஃபை ட்ரிகர் பண்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் போது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நாளைக்கு நம்மளோட லைஃப்ல யாருக்காவது இன்ஸ்பைரிங்கா இருக்கணும், யாரையாவது நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி இன் மீ அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவரை பத்தி மட்டும் அதுல, தலைவர் ரஜினியை பத்தி மட்டும் அதுல இல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்க முடியும், அவங்கள எந்த அளவுக்கு அவங்க ஸ்டெபிலைட் பண்ணிக்க முடியும், அவங்களை கமப் கொடுக்க முடியும்ன்றத ரொம்ப டீடைல்டா அதுல கொடுத்துருக்காங்க. அந்த புக் முடிஞ்சா நீங்க வாங்கி படிங்க. அமேசான்ல கூட கிடைக்குதா, ரஜினி இன் மீ அம்பிகாஸ் அப்படின்ற புக்கு. அதுல ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் see. சோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். தலைவர் தான் என்னைக்குமே. தலைவர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். இன்னைக்கு தலைவரோட புகழை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு மீடியாவோ ஒரு சில குரூப்போ செயல்பட்டுட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி அவரை அழிக்கணும்னு நினைச்சாலும் அவர் வெட்ட முளைக்கிற செடி மாதிரி முளைச்சிட்டே இருக்கிறாரு. அதுதான் தலைவர். இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க ரஜினியை அழிக்கணும், ரஜினி சாரோட கரியரை காலி பண்ணணும்ட்டு. இது கிட்டத்தட்ட 48 வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒருத்தனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரோட ஸ்பீச் இன்னைக்கு ஒருத்தரோட வாழ்க்கையவே மாத்தி இருக்கு. இன்னைக்கு தன்னம்பிக்கையோட அவங்க இந்த வாழ்க்கையை தொடர்ந்து போராடுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்கணும் போது இதை விட வேற என்னங்க வேணும்? அதுதாங்க தலைவர். ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. சோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. யாரையாவது இன்ஸ்பயர் ஆயிட்டுங்க. நீங்க ரஜினியை தான் எடுத்துக்கணும் இல்ல, கமலை தான் எடுத்துக்கணும், விஜய் தான் எடுத்துக்கணும், அஜித்தை தான் எடுத்துக்கணும் இல்ல, உங்க அப்பாவா கூட இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அண்ணன் தம்பி, இந்த மாதிரி யாரா வேணாலும் இருக்கா. பட் யாரையாவது நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்மளும் நல்லா வரணும், நம்மளும் நல்லா ஜெயிக்கணும். லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அது முடிவு இல்லை, அதையும் தாண்டி ஒரு வழி இருக்குன்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். சோ இது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. ஒருத்தரோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஒருத்தரோட வார்த்தை, ஒருத்தரோட ஸ்பீச் வந்து ஒருத்தருக்கு லைஃபே கொடுத்துருக்கணும் போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது. சோ அதுதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ நடக்கிறது ரஜினியை பத்தி மட்டும் இல்ல, ஈவன் விஜய், அஜித், இந்த மாதிரி யாரை பத்தி வேணாலும் நம்ம பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்ம தலைவர் ஃபேன் தான். பட் அதுக்காக யாரையும் கேவலமா பேசுறதோ இல்ல மத்தவங்களை வந்து கம்மியா பேசுறதோ எல்லாம் கிடையாது. நம்ம ஆல் ஆர் ஈக்குவல். எங்களுக்கு தலைவர் சொல்லி கொடுத்துருக்கதே அதுதான். சோ அப்படிதான் இந்த சேனல்ல எல்லாமே இருக்கும். யாரையுமே இழிவுபடுத்த மாட்டோம், யாரையும் கேவலப்படுத்த மாட்டோம். இருக்கிற மாதிரி பேசுவோம். முக்கியமா இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க, அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன், பை.